ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சென்னாங்கண்ணி அரை பொடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் சென்னாங்கண்ணி அரை எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டோம்னாக்கா அதில் இருக்க தோல் மண் இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம புடச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்து அதையும் நம்ம வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா காரம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. மிளகு உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரானா சேர்த்துக்குங்க. நான் 25 கிராம் ஜீரகமும் 15 கிராம் மிளகும் சேர்த்துருக்கேன். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். 20 வரமிளகா, 2 கட்டி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினோட மிக்சியில் சேருங்க. அப்போ தான் மிக்சியில் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு, மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இருக்கிற பொட்டுக்கல்ல எல்லாம் நம்ம நைஸாக அரைச்சிட்டு ஒன்றா கலந்து ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கிட்டா சூப்பராக வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்.